அச்சலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. இன்று மற்றும் ஒரு புதிய காலை. இன்று பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளுடன் நம்முடன் விவாதிப்பதற்காக நானும் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் ராமன் அவர்களும் இணைக்கிறோம். வணக்கம் சார். இன்னைக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இப்போ நேற்று வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு வேட்புமனு பரிசீலனை எல்லாம் முடிஞ்சிருக்கு. சில வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இப்போ மொத்தம் 70 வேட்பாளர்கள் கடத்தல் 82 வேட்புமனுக்கள் இருந்தாலும் சில அரசியல் கட்சி வேட்பாளர்களுக்கு 2-3 வேட்புமனுக்கள் கூட தாக்கல் செய்வாங்க. கிட்டத்தட்ட 82 வேட்புமனுக்கள் இருக்கிறது. 70 வேட்பாளர்கள் கடத்தில் இருக்கிறார்கள். 63க்கு மேலே போனால் நமக்கு தெரியும் மிஷின்ஸ் இவிஎம்ஸ் வைக்க முடியாது. ஸோ ஓட்டுச்சாவடியில் ஷீட்ஸ் வைக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் ஒருவேளை நாளை நிறைய பேர் வாபஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற பார்க்குறோம். இல்லை, வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் 70 வேட்பாளர்கள் இறுதியாக இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இது என்னன்னா தமிழ்நாட்டில், இந்தியாவில்னு சொல்லலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இது ப்ரொனவுன்ஸ்டாக ஒரு ட்ரெண்டு. இப்போது உங்கள் பேரோட என் பேர் ஒரே பேரை வச்சுருந்தா நானும் வேட்புமனு தாக்கல் செய்வேன். என்ன எதிர்பார்ப்புனா, ஒரு பெரிய கட்சியினுடைய வேட்பாளர் தன்னுடைய வாக்குகள் இந்த மாதிரி இந்த பேர் அதே பேரில் 3 பேர் இருக்கிறதுனால சிதறக்கூடாதுங்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே நிறைய பேர் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஆர்கே நகர் இதை பார்த்தீங்கன்னாக்கா, அந்த முதல் கட்ட 127 வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்தாங்க இல்லையா, அதில் தினகரன்கிற பேரில் டிடிவி தினகரன் தவிர 3 பேர் இருந்தாங்க. ஸோ டிஹெச் தினகரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, தினகரன் எம்னு ஒருத்தர் இருந்தாரு, தினகரன் கேன்னு ஒருத்தர் இருந்தாரு, அதுக்கப்புறம் இவர் டிடிவி தினகரன் இருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே சுயேட்சையா போட்டியாக. ஸோ இந்த மாதிரி மதுசூதனன்கிறது இன்னொரு மதுசூதனன் இருக்காரு, ஃபைல் பண்ணியிருக்காரு இண்டிபெண்டா. ஸோ இது தமிழ்நாட்டில் இது ஒரு கல்ச்சர் ஆகி போச்சு. ஒரு குரூப் திரு பத்மராஜன் போன்றவர்கள் எல்லா தேர்தலையும் வேட்புமனு அது தேர்தல் மன்னர், அவங்க ஒரு குரூப்பு. அதை தவிர இந்த மாதிரி ஒரே நேம் இருந்தால் எப்படியாவது கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைட் எலெக்ஷனில் உங்களுக்கு ஒரு 500 ஓட்டு 1000 ஓட்டு சிதறினா கூட மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வோட கரெக்டாக அந்த சிம்பிள் மேலேயும் அந்த எந்த நபர் தினகரன் பார்த்தாங்கன்னா எந்த தினகரன் எவ்வளோ பேர் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு அதனால வர ஒரு சிக்கல் தான். இது தவிர எல்லாருமே ஜெனுவினாக இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படிங்க வேட்புமனு தாக்கல் செய்கிறவங்க எல்லாருமே தேர்தல் களத்துக்கு வரணும்னு விருப்பப்படுறவங்களே கிடையாது. இது நிறைய பேர் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க, அது பண்றாங்க சார். ஆனா இப்போ நீங்க நிறைய வேட்பாளர்கள் இந்த மாதிரி இருந்தாலும், சில வேட்பாளர்கள் இப்படி இருந்தாலும் நிறைய வேட்பாளர்கள் ஒரு அதிருப்தியின் காரணமாக தான் இந்த மாதிரி நிறைய வேட்புமனு தாக்கல் செய்வாங்க இல்லையா. நிறைய இஷ்யூஸ் இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும். குடிநீர் பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது, நிறைய போக்குவரத்து பிரச்சனைகள், இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு. அதுக்காக உண்மையிலே ஜெனியூனான கேண்டிடேட்ஸ் சில பேர் இருப்பாங்க இல்லையா. இல்ல, ஜெனுவின் கேண்டிடேட்ஸ் இருக்கிறதுல தவறே கிடையாது. ஒரு சுயேட்சை போட்டியிடக்கூடாது. ஏன்னா சிஸ்டம் சுயேட்சைக்கு எதிராக அமைக்கப்பட்டிருக்கிறது. சுயேட்சைங்கிறது ஏதோ ஒரு நியூசன்ஸ், ஆனால் போட்டியிடறதுக்காக ஜனநாயக ரீதியாக அவர் இருக்கணும். அப்படிதான் நம்ம சட்டமே அப்படிதான் அவங்கள பார்க்குது. ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு சிம்பிள் கூட கொடுக்கறது இல்லை. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அந்த மெயின் பொலிட்டிக்கல் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கிற பெரிய அந்த அட்வான்டேஜஸ் எதுவுமே அந்த சுயேட்சைக்கு கிடையாது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவங்க மீறி அந்த மக்களுக்காகவோ அந்த தொகுதி பிரச்சனைகளுக்காக போராட வர்றாங்கன்னா அது வரவேற்கத்தக்கதுன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த இதில் ஒரு 70 பேர் இருந்தாங்க, ஒரு 8-7 பேர் தான் பிரதான கட்சிகளினுடைய வேட்பாளர்கள். மீதியெல்லாம் யாருன்னா சுயேட்சைகள் தான். சுயேட்சைகள் அப்படின்னு அது அஃப்கோர்ஸ் சின்ன கட்சிகள், ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம். ஆனால் அதற்கு மீறி பெரும்பாலானோர் சுயேட்சைகள் தான். சுயேட்சைகளில் சில பேர் எப்படியாவது லாபம் அடையும் அப்படிங்கிற நோக்கத்தில் வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. சில பேர் இப்போ நம்ம ஒரே பேரை வச்சு 3 பேர் இருக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா. இப்போ சம்டைம்ஸ் என்ன ஆகும், சில கட்சியில எதிர்கட்சியாவே வேணும்னு செட்டப் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க பணம் வாங்கிட்டு அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பல மாநிலங்கள்ல. ஸோ அப்படியும் இருக்கலாம். ஸோ அவங்க விட்ரா பண்ண மாட்டாங்க, அவங்க தொடர்ந்து ஃபீல்டில் இருப்பாங்க. ஸோ இது ஒரு 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 ஜனநாயகத்தினுடைய ஒரு வேடிக்கையாகத்தான் இது பார்க்க வேண்டும். ஆனால் இதை தடுக்கிறதுக்கு எப்படி தடுக்க முடியும்? ஒரே பேரை வச்சுட்டு இருக்காரு, சரி நான் வேட்புமனு தாக்கல் செய்கிறேன் அப்படின்னா சும்மா. ஸோ அதில் ஐதர் எதிர்கட்சியை என்னை செட் பண்ணி நான் வேட்புமனு தாக்கல் செய்யலாம், இல்லை நான் வேட்புமனு தாக்கல் செய்து இவரோட பேரம் பேசுறதுக்கும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் சகஜமாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்லலை, இப்போ டம்மி கேண்டிடேட் சொல்லுவாங்க. இப்போ பெரிய கட்சிகள் போலிங் ஏஜென்ட்ஸ் நிறைய தேவைப்படுவாங்க. நம்ம ஒவ்வொரு டேபிளுக்கும் இப்போ வாக்கு எண்ணிக்கையும் பொழுது 14 டேபிள் 15 டேபிள் போடுவாங்க. ஒவ்வொரு டேபிளுக்கும் போலிங் ஏஜென்ட்ஸ் தேவைப்படுவாங்க. அதற்கு நம்மளுடைய ஆதரவாளர்கள் தேவைப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில போடுறதை பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரியான முறைகள்லாம் நம்ம தடுக்கவே முடியாது. இப்போ நிறைய தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றி பேசுகிறோம் நம்ம. ஏன்னா இப்போ சுயேட்சைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், இல்லை கட்சிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் எல்லாரும் கேட்கும் பொழுது ஒரு பூத் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்க பூத் ஏஜென்ட்டே போட முடிஞ்சாதான் நீங்க தேர்தலை பத்திலாம் யோசிக்கணும். நீங்க ஆப்வியஸா சொல்றது
சுயேட்சைக்கும் ஒரு சின்னம் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதை தாண்டி வந்து உங்க சுயேட்சையா இருக்கிற ஒருத்தருக்கு பூத் ஏஜென்ட் உங்களால் போட முடியுமா, ஒரு போலிங் ஏஜென்ட் போட முடியுமா அப்படிங்கிற மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்போ இதற்கான சீர்திருத்தங்கள் இதெல்லாம் தேவைன்னு பார்க்குறேன். இல்லை, இதெல்லாம் வந்து அடிப்படையாக யார் ஒரு நபர் தனி நபர் தேர்தலில் போட்டியிட விருப்பப்பட்டால் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். அதுதான் வந்து அடிப்படை. அதை மாற்றாமல் நீங்க என்ன சீர்திருத்தம் வேணா கொண்டு வரலாம். ஆனால் இந்த அடிப்படையாக இப்ப இருக்கிற சிஸ்டம் வந்து டோட்டலி ஃபேரான இண்டிபெண்டன்ஸுக்கு ஃபேராகவே இல்லை. இட்ஸ் ஹேண்டிகேப்ட் இன் ஃபேவர் ஆஃப் த பிக் பார்ட்டிஸ். ஆனால் அதை மாற்றும் முறையில் வந்து எப்படி வந்து நீங்கள் லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொண்டு வரணும், எல்லோருக்கும் சமமான ஒரு நிலை எப்படி கொண்டு வர முடியும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஐடியா கொடுக்கப்பட்டது வந்து, ஒரு தேர்தல் வருது அப்படின்னா, இப்போ ஆர்கே நகர் தேர்தல் வந்து டிசம்பர் 6ஆம் தேதிக்கு 5ஆம் தேதிக்கு பிறகே வந்து இந்த தேர்தல் வரப்போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் செல்வி ஜெயலலிதா காலமான உடனே வந்து தேர்தல் இடைத்தேர்தல் வந்து தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு 6 மாதத்துக்குள் நடத்தப்பட வேண்டும் தேர்தல். ஸோ ஒரு 4 months ஆர் 5 months முன்னாடி ஏன் யாராலும் சுயேட்சை விருப்பப்பட்டால் அங்க அவங்களுக்கு ஒரு சிம்பல் கொடுக்கக்கூடாது, விண்ணப்பிக்கலாம். எப்படி தேர்தல் வருது வந்து திடீர்னு வந்த ஒரு தேர்தல் கிடையாது. உங்களுக்கு வரப்போது நல்லா தெரியும். எப்படியும் 3 மாதம் 4 மாத காலம் வந்துடுது. ஸோ அந்த அறிவிப்பு நீங்க விடுறீங்க இல்லையா, நீங்க கோட் ஆஃப் கான்டாக்ட் அதெல்லாம் அப்புறம் கொண்டாங்க. ஆனால் எந்த ஒரு நபர் அந்த தொகுதிக்கு போட்டியிட விருப்பப்பட்டால் அவருக்கு ஒரு சிம்பல் வந்து நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கொண்டாக்கா ஒரு 3 மாத காலம் ஒரு சுயேட்சைக்கு இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 months இருக்கும் அவங்க கொண்டு போய் அந்த சிம்பலை சேர்க்கறதுக்கு. நீங்க 20 நாள் கொடுத்துட்டு நீங்க சிம்பலை கொடுத்துட்டு நீங்க ஒரு சுயேட்சை வேட்பாளர் ஒரு ரெட்டையலையோ ஒரு உதயசூரியன் போன்ற சின்னங்களோ 50 வருஷமா மக்களுக்கு தெரியும், 40 வருஷமா மக்களுக்கு தெரியும். நீங்க திடீர்னு கொண்டு போய் ஒரு சுயேட்சை வேட்பாளர் இன்னைக்கு ஒரு சிம்பலை ஒதுக்கிட்டு நாளை கொண்டு போங்கன்னா அவர்கிட்ட காசும் கிடையாது. அரசியல் கட்சிகளுக்கு காசு இருக்கு, காசை வச்சுக்கிட்டு அவங்க போய் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம், ப்ரொமோட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ இட் இஸ் நாட் a level playing field. கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாதிரி அனைவருக்கும் சமமான வாய்ப்புங்கிறது இல்லை சார். இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பொறுத்து இப்போ அடுத்த காவல் ஆணையாளர் மாற்றப்பட்டிருக்கார். ஜார்ஜ் அவர்கள் வந்து காத்திருப்போர் பட்டியலில் போக சொல்லிட்டு அவருக்கு பதிலாக இப்போ கரண் சின்ஹா அவர்கள் மாற்றப்பட்டிருக்கார். இது திமுக அவர்கள் கொடுத்த புகார். திமுக தரப்பிலிருந்து ஏற்கனவே பத்மஜா தேவியை மாற்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மாற்றினாங்க. இப்போ அடுத்ததாக ஜார்ஜ் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கார். இன்னொரு விஷயம், நம்ம 3ஆவது தடவையாக ஜார்ஜ் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார். 2014 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது மாற்றப்பட்டார். அதற்கு பிறகு போன தடவை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் போது மாற்றப்பட்டார். 3ஆவது தடவை மாற்றப்பட்டுள்ளார். இவர் காத்திருப்போர் பட்டியலில் இருந்திருக்கார். புதுசாக வந்து கரண் சின்ஹா பதவியேற்ற பின் அவர் சில அறிக்கைகளும் கொடுத்திருக்கார். அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்னுடைய ப்ரையாரிட்டி, அதெல்லாம் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறது, டிராஃபிக் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட், டிராஃபிக்லையும் இப்போ குறிப்பாக சில வடபழனி லக்ஷ்மண் சுருதி சிக்னல் பல மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி சார் பார்க்க? இல்லை, நிச்சயமாக வந்து ஒன்று வந்து எந்த ஒரு தேர்தலும் போதும் ஒரு நபர் மாற்றப்படுவதுங்கிறது ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா எதனால் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவங்க அதாவது ஒரு எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு அரசு அதிகாரி. ஒரு அரசு அதிகாரிக்கு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு அஃபிலியேஷன் இருக்கும்னு சொல்லி அது தேர்தல் ஆணையமும் அதில் வந்து முகாந்திரம் இருக்கிறதாக நினைத்து அவங்க மாற்றுறாங்கன்னா அது அந்த அதிகாரி மீது மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை நிச்சயமாக வந்து குறைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திரு கரண் சிங்கா வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். இன்ஃபேக்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது 1990s வந்து அவரும் திரு விஜயகுமார் அவர்களும் தான் வந்து செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த செக்யூரிட்டி குரூப்பில் வந்து முதல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். ஸோ அதனால நிச்சயமா வந்து அவருடைய ப்ரையாரிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆர்கே நகர் தேர்தல் நடக்கணும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அரசு வந்து நிச்சயமா வந்து இந்த தேர்தல் இந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் முடிந்த பிறகு அவரை தொடர வைப்பாங்களா இல்லை திருப்பி திரு ஜார்ஜை கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் திரு ஜார்ஜ் மீது இவர்களுக்கு மட்டும், அதாவது திமுக மட்டும் புகார் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஓபிஎஸ் தரப்பு மீதும் சில அதிருப்தி நிச்சயமாக இருந்திருக்கிறது. இன்ஃபேக்ட் அந்த கூவத்தூரில் அந்த எம்எல்ஏக்கள்லாம் தங்க வைக்கப்பட்ட காலத்தில் வந்து இவர்கள் வந்து திரு ஜார்ஜ் அவர்களிடம் பேசி வந்து அவங்க கட்டாயமாக அவங்க விருப்பத்துக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிறார்களா பாருங்கன்னு சொன்னதில் இவர் எடுத்த நடவடிக்கைகள் அவங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை அப்படிங்கிற ரீதியாகவும் பல செய்திகள் இருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அதிருப்தியின் காரணமாக இவர் இப்போ இருந்தாலும் மறுபடியும் காத்திருப்போர் பட்டியலும் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நிச்சயமா. இப்போ இவர் கரண் சின்ஹா அவர்கள் இருக்க போகிறது மிக சொற்ப நாட்களாக கூட இருக்கலாம், ஒரு 15 நாட்கள். அப்படிங்கிறதுக்குள்ள இவர் நினைத்த விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? சட்டம் ஒழுங்கு, ஏன்னா சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறிக்கொண்டிருக்கிற பார்க்கிறோம். ஒரு பக்கம் டிராஃபிக்கான சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியும், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, அதாவது அடிப்படையாக நீங்கள் வந்து உங்களுடைய டென்யூர் எவ்வளோ நாள் இருக்குங்கிறது இன்றைய காலகட்டத்தில் திரு கரண் சிங்காவால் சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படையாக எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த அரசுக்கு திரு ஜார்ஜ் மிகவும் நெருக்கமானவராக இருப்பதால் மீண்டும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய கோட் ஆஃப் கான்டாக்ட் முடிந்த பிறகு மீண்டும் திரு ஜார்ஜை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு. ஆனால் கேரண்டியா அதான் நடக்குமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது.
அந்த ரீதியாக அவருக்கு 15 நாள் இருக்கிறதோ 20 நாள் இருக்கிறதோ 30 நாள் இருக்கிறதோ அவருடைய பணியை எவ்வாறு திறமையாக செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் பார்ப்பாரு. அதில் தவறில்லை. சார், நம்ம ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குறித்து தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ திமுக சார்பாக 3 பிரதானமான கோரிக்கைகளை எலெக்ஷன் கமிஷன் வச்சிருந்தாங்க. ஒன்று வந்து தேர்தல் நடத்தும் அலுவலரை மாற்ற வேண்டும், காவல்துறை ஆணையாளரை மாற்ற வேண்டும் சொல்லியிருந்தாங்க. அடுத்து மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும், அந்த ட்ரையலும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 2 முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேறியிருக்கு. இது திமுகவிற்கான பாசிட்டிவான சைன் மாதிரியான தோணுதா உங்களுக்கு? இல்லை, அதாவது இந்த கோரிக்கைகள் வந்து அவங்க எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி வைக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் அந்த 2 டிரான்ஸ்ஃபர்ஸும் அதில், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து வருந்தத்தக்க டிரான்ஸ்ஃபர் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வருந்தத்தக்கது. திமுகவுக்கு வந்து அது ஆதாகம், ஐ மீன் இட்ஸ் கோயிங் டு பி பெனிஃபிஷியலா இல்லையாங்கிறது அது வேறு நம்ம இது பார்ப்போம். ஆனால் ஒரு அதிகாரி என்பவர் பாரபட்சமாக செயல்பட வேண்டிய ஒரு அதிகாரி சந்தேகத்தின் அடிப்படையில் மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற ரீதியே வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் அது. நிச்சயமா வந்து அவங்க கோரிக்கை வைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, கோரிக்கை வச்சிருக்காங்க, அதனால நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பட் அது முன்னாடி இந்த மாதிரி கோரிக்கைகள் ஒவ்வொரு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், பொது தேர்தலில் இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. சில கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு சில கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகிறது. எப்பவுமே அப்படிதான். அதாவது ஒரு 10 கோரிக்கைகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கிறது தான். என்னன்னா பொலிட்டிசைசேஷன் ஆஃப் த பியூரோக்ரசி அப்படின்னுவாங்க. இந்த அதிகாரிகள் வந்து எவ்வாறு தங்கள் சார்பற்ற இருக்க வேண்டிய அதிகாரிகள் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இதுங்கிறது நம்ம தொடர்ந்து எல்லா மாநிலம், இந்த பர்டிகுலர் கேஸை நான் சொல்ல, எல்லா கேஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா மாநிலத்திலையும் அந்த ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படும் ஒரு தரப்பு இருக்கும். அவங்க வந்து நிச்சயமா வந்து அந்த தேர்தல் களத்தில் இருந்தாங்கன்னா, ஒரு பொறுப்பில் இருந்தாங்கன்னா, ஏதேனும் அந்த தேர்தலை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாற்றங்கள் செய்யப்படுகிறது. இப்போ அதை தொடர்ந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்திருக்காரு. அதில் சொல்லும் பொழுது ஆர்கே நகர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. பட்ஜெட் குறித்து பேசியிருக்காரு. நம்ம கொண்டு வந்த அந்த தீர்மானம், சபாநாயகர் மீதான தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டாலும் இன்னும் விளைவு தான் முக்கியம். இப்போ சபாநாயகர் அதற்கு பிறகு பேசும் பொழுது நான் வந்து உங்களோட நம்பிக்கை, அதாவது யாரெல்லாம் தோற்கடிச்சாங்களோ திமுக, காங்கிரஸ், முஸ்லீம் லீக், அவங்களோட நம்பிக்கை பெறுவதற்காக நான் வேலை செய்வேன் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காரு. இதுதான் ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமான சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பாக ஆர்கே நகர் குறித்து பேசும்பொழுது ஆர்கே நகருடைய வெற்றி பல தொடர் வெற்றிகளுக்கான முன்னுதாரணமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ திமுக தரப்புல இது இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் எப்படி பார்க்கல? முதல்ல அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அந்த அறிக்கையில நீங்க அந்த சபாநாயகர் மீது வைக்கப்பட்ட அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், அதுல வந்து அது ஏன் அந்த இஷ்யூ ஃபோர்ஸ் பண்ணாங்க? அந்த அதாவது ஏற்கனவே அறிவிச்சாச்சு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருதுன்னு. அது வந்து ஓகே, அந்த சம்பவங்கள்லாம் நடந்தது, அதில் வந்து அடிப்படையில் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு. ஆனால் வாய்ஸ் ஓட்டில் அது தோற்கடிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் எதுக்கு டிவிஷன் கேட்கணும்? அதாவது அந்த டிவிஷன் கேட்கறதுனால நீங்க என்ன எக்ஸ்போஸ் பண்ணிருக்கீங்கன்னா, அந்த 122 நம்பர்ஸ் வந்து அப்படியே அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு நம்பர்ஸ் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு வாய்ஸ் ஓட்ல உங்களுக்கு தோல்வி அடைந்தீங்கன்னு தெரிஞ்சு அப்படியே விட வேண்டியதானே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஐ டோன்ட் நோ, அதாவது ஒரு தாட் த்ரூவா யோசிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு முடிவா இல்ல தன்னிச்சையாக அந்த ஸ்பர் ஆஃப் த மோமெண்ட்ல? ஏன்னா நிச்சயமா உங்களுக்கு நம்பர்ஸ் இல்லைன்னு தெரியும். ஓபிஎஸ் அணியும் உங்களுக்கு ஆதரிக்கல, இந்த சபாநாயகர் விஷயத்துல ஓபிஎஸ் அணியும் ஆதரிக்கல. ஸோ நிச்சயமா அது ஜெயிக்காதுன்னு தெரியும். ஜெயிக்காதுன்னு தெரிந்த பிறகு உங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன? உங்க பாயிண்ட்டை ப்ரூவ் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த சபாநாயகர் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காரு, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் அதை சேர்க்கணும், பண்ணியாச்சு. அந்த டிவிஷன் ஆஃப் ஓட்டு கேட்கறது வந்து எனக்கு பர்சனலாக பார்க்கும்போது அது ஒரு தவறான ஒரு டிசிஷனாக தான் நான் பார்க்குறேன். வந்தாச்சு, வாய்ஸ் ஓட்டில் எடுத்தாச்சு, வாய்ஸ் ஓட்டில் தோல்வி அடைந்திருக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. தோல்வி அடைந்து அறிவித்த பிறகு உங்களுக்கு பாயிண்ட் மேட் ரெக்கார்ட் ஆயிடுது, அசெம்பிளி ரெக்கார்ட்ல வந்துருது. இந்த மாதிரி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தாங்க, அது வந்து வாய்ஸ் ஓட்ல தோற்கடிக்கும். நீங்க டிவிஷன் பண்ணி அந்த 122 பேர் அவங்களோட ஒண்ணு இருக்காங்கன்னு எதுக்கு நிரூபிக்கணும்? இப்ப நீங்க கேட்கிற மாதிரி தான் இப்ப தினகரன் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அவர் வந்து திமுக பல எம்எல்ஏக்களோட பேசிட்டு இருக்காங்க, ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சதி பண்றாங்கன்னு தினகரன் குற்றச்சாட்டு வைக்கிறார். அதற்கு பதிலடியாக ஸ்டாலின் அவர்கள் நாங்க அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, விளம்பரத்துக்காக சில பேர் அந்த மாதிரி வாதங்கள் வைக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு இருக்கு, பார்க்கலாம் நேயர்களே. திரு ஸ்டாலின் அவர்கள் இதை ஒரு தொழிலாகவே எடுத்துக்கொண்டு எப்படியாவது நமது ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்பதற்காக நமது சட்டமன்ற உறுப்பினர்களை நேரடியாகவோ அல்லது அவரது உறவினர்களையோ நண்பர்களையோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர்கள் அணுகுகிறார்கள். எப்படியாவது நீங்கள் பன்னீர்செல்வத்தோடு சென்று விடுங்கள் என்றெல்லாம் அவர் பன்னீருக்காக அவர் பேசுவது விந்தையாக இருக்கிறது. அதாவது தனக்கு வந்து ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லி இருப்பதற்கெல்லாம் நான் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை
தாழ்த்திக் கொள்வதற்கு நான் என்றைக்கும் தயாராக இல்லை. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்? இப்போ தினகரன் அவருடைய குற்றச்சாட்டு, அதாவது தொடர்ச்சியாக திமுக இந்த வேலைகளை செய்கிறாங்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் பல நேரங்கள் வந்து தினகரன் எந்த அறிவிப்பு கொடுத்தாலும் அவர் நேரடியாக முதல்ல பதிலே சொல்றது இல்லை, வேற யாராவது விட்டு தான் பதில் சொல்றாரு. இந்த முறை வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி விளம்பரத்திற்காக செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிக்கை தான் கொடுத்திருக்காரு. இதை நீங்க இல்லை, திரு தினகரனுடைய குற்றச்சாட்டு நம்ம பார்த்தோம்னா அடிப்படையாக என்ன காட்டுது? தங்களுடைய எம்எல்ஏக்கள் மீது நம்பிக்கை இல்லைங்கிறது. இப்ப நம்பிக்கை இருந்தாக்க நீங்க வந்து அடிச்சுட்டா எம்எல்ஏ எல்லாம் போயிடுவாங்களா? சோ அடிப்படையாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து நிச்சயமாக உறுதியாக எங்களுடன் நிற்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது தான் ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஒரு எதிர்கட்சியிலிருந்து அவங்கள வந்து அழைக்க முயற்சி செய்கிறார்கள், ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக இன்டைரக்டா முயற்சி, பிரஷர் வருது, அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அவர்கள் மீது எங்களுக்கு 100க்கு 100 நம்பிக்கை இல்லை என்றுதான் அர்த்தம். இல்லாட்டி என்ன சொல்லணும்? என்ன முயற்சி வந்தாலும் எங்க எம்எல்ஏக்கள் எங்ககிட்ட தான் இருப்பாங்க. அதனால அவர்கள் முயற்சி, அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட சில மூவ்ஸ், எனக்கு சில புரியாத மூவ்ஸ் இருக்கு. இப்போ அந்த தேர்தல் ஆணையத்திட்ட அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து திரு தினகரனுடைய மனு வந்து நிராகரிக்கணும், அதுல வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்னு. திமுகவை பொறுத்த வரைக்கும் திரு தினகரன் இருந்த ஃப்ரேல இருந்தாதான் அவங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா அப்பதான் வாக்குகள் பிளவுபடும். திரு ஓபிஎஸ் சப்போஸிங் ஒரு உதாரணத்துக்கு ஹைப்போதெட்டிக்கலா தேர்தல் ஆணையம் வந்து இந்த மனு நிராகரிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க 2 நாள் முன்னாடி. அப்போ உங்களுக்கு ஸ்டேட் ஃபைட் ஓபிஎஸ் அடி மதுசூதனுக்கும் திரு தினகரனுக்கும் ஒரு ஸ்டேட் ஃபைட் ஆயிருக்கும். மதுசூதனுக்கும் மருது கணேசனுக்கும் ஸ்டேட் ஃபைட் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஆகும்போது திமுகவுக்கு அது நெகட்டிவ் தானே. சோ நிறைய மூவ்ஸ் வந்து எனக்கு புரியாத மூவ்ஸா இருக்கு. பட் ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது நமக்கு புரியல. அரசியல் காரணங்கள் என்ன அப்படிங்கிறது, அரசியல் காரணம் ஏதோ இருக்கணும். அதர்வைஸ் மெனி ஆஃப் தீஸ் மூவ்ஸ், ஸ்பீக்கர்ல அந்த ஓட்டு டிவிஷன் கேட்கறது, அதுக்கப்புறம் இந்த மூவ் பர்டிகுலரா அது வந்து அடிப்படையாக திரு தினகரன் டிஸ்குவாலிஃபை ஆயிருந்தாருன்னா அது யாருக்கு பெனிஃபிட்? டிஎம்கேக்கு எப்படி பெனிஃபிட்டா இருக்கும்? கன்சாலிடேட்டட் ஏடிஎம்கே ஓட்டு மதுசூதனுக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? புரியல. நிச்சயமா சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மதுசூதரன் அவரும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அவர் சொல்லும் பொழுது ஒரு பேட்டி கொடுக்குறாரு, நான் வந்து எங்களுடைய பிரதான எதிரி வந்து திமுக தான் அப்படிங்கிற ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இப்போ இந்த இவர்கள் இருவருமே, தினகரனாக இருக்கட்டும் இல்லை வந்து மதுசூதன் இருக்கட்டும், இப்போ தீபா பேரவையில் நிற்கிறவங்க தீபாவாக இருக்கட்டும், இவர் எல்லாருக்குமே பிரதான எதிரி வந்து திமுக தான் அப்படிங்கிற தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருக்காங்க. ஆனால் இவர்களுக்கான வாக்குகள் பிரிய போறதுங்கிறது இருக்குது இல்லையா? இல்லை, அதாவது ஒரு அதிமுக என்று நீங்கள் போட்டியிடும் போது நீங்க சொல்ல வேண்டியது பிரதான எதிரி திமுக தான் சொல்லணும். ஆனால் இப்போ நிதர்சனமான சிச்சுவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 தீபா வந்து ஒரு சீரியஸ் கேண்டிடேட்டா நான் வந்து கருதல. அவங்க வந்து சிறிய அளவில் கொஞ்சம் ஓட்ஸ் ஸ்பிளிட் பண்ணலாமே தவிர, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தரப்பினரிடையே யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்குங்கிறது பார்க்கறது தான் மிக முக்கியம். அதாவது திரு தினகரன் வந்து இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆக்கிட்டாரு அவரே போட்டிடுறதுனால. அதுவும் நான் முதலே சொல்லியிருந்தேன், அது வந்து என்னுடைய கணிப்பின்படி அது தவறு, தேவையே இல்லாத ஒரு விஷயம். யாராவது ஒரு லோ ப்ரொஃபைல் கேண்டிடேட்டை போட்டு தோத்து போனா கூட திமுக ஜெயிச்சிருக்கும், அவங்க தோத்து போயிருந்தா கூட அரசை வந்து அப்படியே ஸ்டேபிளா நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆக்கி தோல்விங்கிறது வந்து அரசு வந்து மக்கள் இந்த அரசு மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கே வந்து இது ஒரு ரெஃபரண்டம் மாதிரி ஆக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இப்ப அவர் பண்ணிட்டார். அதனால இப்போ ஓபிஎஸ் அணியை பொறுத்த வரைக்கும் மினிமம் என்ன, திரு தினகரனை விட அதிகமான வாக்கு வாங்கணும். திமுக தோத்து போறது அது வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவா அவங்க பார்க்க மாட்டாங்க. வேற திரு தினகரன் வந்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும். திமுக பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். ஏன்னா திமுக வந்து ஒரு பிளவுபட்ட திமுகவுக்கும் ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும். சோ நிச்சயமாக இதுல ஸ்டேக்ஸ் ஹையஸ்ட் யாருக்குன்னா திரு தினகரனுக்கும் திமுக ஸ்டேக்ஸ் ஹை. திரு ஓபிஎஸ் அணின்னு ஒரே குறிக்கோள், தினகரன் ஒரு வாக்குகள் அதிகம் வாங்கணும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஆர்கே நகர்ல இந்த மாதிரி பிரஸ்டீஜ் இஷ்யூ போயிட்டு இருக்கு, திமுக அதிமுக எல்லாருமே அது மாதிரி யோசிக்கும் பொழுது மக்கள் பிரச்சனைகள் உண்மையிலே பேசப்படுகிறது. நான் ஆர்கே நகர் தொகுதியிலும் கேட்கிறேன். இப்போ ஸ்டாலின் அவரோட அறிக்கையில கூட சொல்லியிருக்காரு, இப்போ இன்னைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து 1 மாசம் நடந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு, இது உடனடியாக சீக்கிரமா முடிச்சுட்டு இப்போ முதல்வர் அவர்கள் கூட இங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, மக்கள் பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்படுகிறது அப்படிங்கிற. பொதுவாகவே மக்கள் பிரச்சனைகள் தமிழகம் முழுக்க பின்னுக்கு தள்ளப்படுகிறதா? ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு இந்த இஷ்யூஸ் நிறைய பேசுறாங்க எல்லாரும். அதாவது அங்கே குடிநீர் பிரச்சனை வந்து பிரதானமாக இருக்கிறது, மக்கள் அங்கே நிறைய டிராபிக் இஷ்யூஸ் இருக்குங்கிறாங்க, நிறைய டாஸ்மாக் கடைகள் அந்த பகுதியில் தான் இருக்குங்கிறாங்க. இதை நம்ம எப்படி பார்க்க? இல்ல, திரு ஸ்டாலின் சொல்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு அதிக அளவில் விவாதம் நடந்திருக்க வேண்டும் பட்ஜெட்ல அப்படிங்கறது மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமா அவர் சொல்றதுல 100க்கு 100 எனக்கு உடன்பாடு இருக்கிறது. ஏன்னா இதுதான் வந்து மக்கள் வந்து ஒரு மிக முக்கிய பிரச்சனைகளாக எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் அந்த நிதி ஒதுக்கீட்டுல இருக்கு, அந்த திட்டங்கள்ல இருக்கு.
அதெல்லாம் விட்டுட்டு நம்ம முழு நேரம் வந்து அரசியல் பேசுறது, தனிநபருடைய கரிஸ்மா பத்தி பேசிட்டு இருக்கோம். இதே தான் நம்ம டைம் அதுலயே வீணாயிடுது. ஸோ திரு ஸ்டாலின் சொல்ற அந்த ஒரு வாதம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம், அது மாற்று கருத்தே இல்லை. பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது குடிநீர் பிரச்சனை வந்து ஆர்கே நகர் பிரச்சனைன்னு இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இப்போ இன்னைக்கு அதுவும் இந்த சீசன்ல இருக்கிற பிரச்சனை மாதிரி நம்ம பல ஆண்டு காலம் முன்னாடியா நம்ம பார்க்காத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ நிச்சயமா வந்து அடிப்படையாக மக்கள் பிரச்சனைகள் ஆர்கே நகரில் தீர்க்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. சில விஷயங்கள் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகும்போது சில செஞ்சிருக்கிறாங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இந்த பாலங்கள் 1-2 போடப்பட்டிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் முழுமையாக வந்து ஆர்கே நகர் பிரச்சனை தீர்க்கப்பட்டதானா நிச்சயமா இல்லை, ஆனால் சில விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கு. மீனவர்கள் பிரச்சனை இன்று காலை அதிகாலை நெடுந்தீவுக்கு அருகே 12 மீனவர்களும் 2 படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ளதாக நமக்கு செய்திகள் வருகின்றன. தொடர்ச்சியாக சில வாரங்களாக ஒரு மீனவர் சுட்டுக் கொல்லப்பட தொடர்ச்சியாக மறுபடியும் இந்த பிரச்சனை தலைதீ கொண்டிருக்கிறது. இது குறித்து சொல்வதற்காக நம்முடைய செய்தியாளர் பாலா அவர்கள் ராமேஸ்வரத்தில் இணைகிறார். பாலா, வணக்கம் பாலா. பாலா சொல்லுங்க, இன்னைக்கு காலையில நெடுந்தீவுக்கு அருகே மீன்பிடித்த மீனவர்களை இலங்கை சிறைப்படுத்தா சொல்றாங்க, அது குறித்து சொல்லுங்க பாலா. நேற்று ராமேஸ்வரத்தில் இருந்து ஒரு 573 விசைப்படகுல வந்து ஒரு 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அரசு அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் வழக்கமாக காலை 6 மணிக்கு தான் மீன்பிடிக்க செல்வது வழக்கம். ஆனால் இலங்கை கடற்படையினுடைய தொடர் பிரச்சனையின் காரணமாக இவர்கள் காலையில் சுமார் ஒரு 150க்கு குறைவான படகுகளை வந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இரவு நேரங்களில் வந்து சுமார் ஒரு 5 மணி அளவில் ஒரு 300க்கும் மேற்பட்ட படகுகள் வந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு 11 கப்பல்ல வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை மீன்பிடிக்க விடாமல் பாட்டில் மற்றும் கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் வந்து அவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் நேற்று இரவு 8 மணியிலிருந்து சுமார் ஒரு 11 மணி அளவில் ஒரு 150 படகுகள் வந்து ராமேஸ்வரம் மீன்பிடிக்க முடியவில்லை என கூறி ராமேஸ்வரம் துறைமுகத்தில் வெறும் படகுடன் வந்து கரைத்திருக்கின்றனர். இதனால் ஒரு படகுக்கு சுமார் ஒரு 30,000 இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் வந்து மீனவர்கள் தெரிவித்த சில மணி நேரங்களிலேயே வந்து நெடுந்தீவினுடைய மேற்கு கடல் பகுதியில் மீன்பிடித்ததாக கூறி புதுக்கோட்டையில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 2 படகையும் அதில் இருந்த ஒரு 12 மீனவர்களையும் தற்பொழுது இலங்கை கடற்படை கைது செய்யப்பட்டு காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து யாழ்ப்பாணம் நீரியல் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்படுவார்கள் என தெரிய வருகிறது. அதன்பின் வந்து ஏற்கனவே வந்து கடந்த இந்த வாரத்தில், அதாவது கடந்த வாரத்தில் மட்டுமே சுமார் வந்து ஒரு 28 மீனவர்கள், அதாவது வந்து முதல் முறையாக சென்ற 10 மீனவர்கள், அதன் பின் 16 மீனவர்கள், 26 மீனவர்கள் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மீனவர்கள் வந்து 12 மீனவர்கள் சிறைப்பிடித்திருப்பது மீனவர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்கள் தெரிவிக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் உடனடியாக மத்திய மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும், பாரம்பரிய எடுத்து மீன்பிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும். இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள படகுகளை மீட்டு தர வேண்டும் என நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வரும் நிலையில் தொடர்ந்து இலங்கை கடற்படை நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை புறம் வைத்தாலும் இலங்கை கடற்படை தொடர்ந்து வந்து எங்களை கைது செய்து வருகின்றது. இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்டி தர வேண்டும் என்பது இப்போது மீனவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. பாலா, நம்ம மீனவர்கள் ஏதாவது போராட்டம் ஏதாவது அறிவிக்கிறதா இருக்கிறாங்களா? இப்போ இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு 12 மீனவர்கள் 2 படகுகள் சிறைபிடிக்கப்பட்டுள்ளார்கள். அப்ப இதற்கு ஏதாவது போராட்டங்கள் ஏதாவது அறிவிக்கிற மாதிரி இருக்காங்களா? அதாவது கடந்த மாதத்திலிருந்து கடந்த மாதம் இறுதியிலும் இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்திலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும்போது சிறைபிடிக்கப்பட்டனர். இந்நிலையில் வந்து கடந்த 6ஆம் தேதி வந்து பிரிட்ஜ் என்ற மீனவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். இதனையடுத்து மீனவர்கள் வந்து 11 தினங்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கூட்டு மீனவர்கள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது, துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட மாட்டாது, அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். பிரதமர் வந்து இலங்கைக்கு செல்வதற்கு முன் உங்களுடைய பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள படகுகள் அனைத்தும் விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து மீனவர்கள் மத்தியில் தெரிவித்ததை அடுத்து மீனவர்கள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் வந்து மீனவர்கள் வந்து ஒரு நம்பிக்கையுடன் சென்ற நிலையில் தொடர்ந்து வந்து மீனவர்கள் கைது செய்திருப்பது அவர்கள் ஏமாற்றம் தான் அளிக்கின்றது என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் வந்து இது குறித்து வந்து போராட்டங்கள் எதுவும் வந்து மீனவர்கள் நடத்தப்படுமா என்று கேட்டதற்கு மீனவர்கள் தரப்பில் இருந்து கூறுவது என்னவென்றால் ஏப்ரல் 15 முதல் வந்து அரசினுடைய மீன் இனப்பெருக்கம் காரணமாக அரசினுடைய தடைகாலம் வருகின்றது. ஆகவே நாங்கள் இந்த 4-5 இருக்கக்கூடிய 4-5 கடலில் தான் நாங்கள் வந்து மீன் பிடிச்சால் தான் வந்து பிரச்சனையின்றி மீன் பிடிச்சால் நாங்கள் இந்த 45 நாள் தடைக்காலத்தை வந்து நாங்கள் இந்த குடும்பத்துடன் வந்து பிரச்சனை இல்லாமல் நாங்கள் இருக்க முடியும். ஆகவே வந்து மீனவர்களும் படகு ஓனர்களும் அதே நிலைமையில் தான் இருக்கின்றனர். அதே போல வந்து கூலி தொழிலாளர்களும் அதை நம்பிதான் உள்ளனர். ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் வந்து போராட்டத்தை அறிவித்தோம்னா மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிகவும் பாதிக்கப்படும். ஆகவே வந்து அந்த இருக்கக்கூடிய குறைந்த கடலிலேயாவது வந்து மத்திய அரசு தகுந்த ஏற்பாடுகளை செய்து பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாகவே உள்ளது. நன்றி பாலா. சார், இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கோம். நம்ம பல செக்மெண்ட்ஸில் பேசியிருக்கோம், நீங்கள் பல நிரந்தர தீர்வுகள் பேசியிருக்கோம்.
உண்மையிலே அரசியல் கட்சிகள் அரசாங்கத்திற்கு ஒரு இன்டென்ஷன்ல ப்ரையாரிட்டி இருக்கா மீனவர் பிரச்சனை வந்து ஒரு தீர்வு கொண்டு வரணும்? ஏன்னா நிறைய தீர்வுகள் நீங்களே கான்ட்ராக்ட் பற்றி பேசுனீங்க, நம்ம டீப் சி ஃபிஷிங் பற்றி பேசுகிறோம், நம்ம ட்ராலர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறோம். இதற்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களா? ஒவ்வொரு நிரந்தர தீர்வு நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். இது எத்தனை காலம் தொடரப்போகுது? இல்லை, இது தொடரதான் போகுது. இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்ல மாதிரி பல மாதங்களால பல வருடங்களாக கூட பேசிட்டு இருக்கோம். அதுல நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இந்திய அரசு வந்து இலங்கை அரசோட ஒரு கமர்ஷியல் ஃபிஷிங் லைசன்சிங் அக்ரிமெண்ட். ஏன்னா நம்ம ஏன் வந்து நம்ம மீனவர்கள் எல்லையை தாண்டி போறாங்க அப்படின்னா இங்க மீன் வாழ்வாதாரம் குறைவாக இருக்கிறது, அங்கு மீன் வளம் அதிகமாக இருக்கிறது. இப்போ அது வந்து அங்கு போகும் பொழுது இலங்கை கடற்படையினரால் கைது செய்வதற்கு அந்த அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. சர்வதேச இல்லைன்னா கூட உங்களுக்கு நீங்க இலங்கையுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்குள்ள போயிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து இந்த டெல்ஃப்ட் நெடுந்தீவு, அது வந்து டெல்ஃப்ட் ஐலண்ட் சொல்லுவாங்க, அது வந்து இலங்கைக்கு சொந்தமான ஒரு பகுதி. ஸோ அந்த மாதிரி ஒரு பகுதியில் நம்ம மீனவர்கள் போகும்போது சர்வதேச சட்டத்தினுடைய அடிப்படையில் இலங்கைக்கு உரிமை இருக்கிறது. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த போட்ஸை பறிமுதல் செய்யறதுக்கோ அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கோ அவங்களுக்கு அது வந்து தட் இஸ் த லா. ஸோ இதை வந்து எவ்வாறு தடுக்க முடியும்? ஒன்று, அதுக்கு தான் டீப் சி ஃபிஷிங்னு சொல்கிறோம். ஆழ்கடல் மீன் போனாக்கா உங்களுக்கு இது இந்த எல்லையை தாண்டி இலங்கை எல்லைக்குள் நம்ம போகிறத வந்து தடுக்கலாம். அந்தமான் நிக்கோபார் வரைக்கும் போகலாம், அந்த பக்கம் அந்தமான் நிக்கோபார் வரைக்கும் போகலாம், மீன் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் போகலாம். அது ஒன்று நிரந்தர தீர்வு. இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இலங்கைக்கு வந்து 2 த்ரெட் இருக்குது. ஒன்று வந்து மீன் வளம், அவர்களுக்கு சொந்தமான மீன் வளம் நம்ம மீனவர்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது. அந்த ஒரு பகுதியை நீங்கள் வந்து காம்பன்சேஷன் மூலமாக, நஷ்டஈடு மூலமாக கொடுத்து சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஒரு கமர்ஷியல் ஃபிஷிங் உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு இடையே இந்த மாதிரி ஃபிஷிங் அக்ரிமெண்ட்ஸ், லைசன்சிங் அக்ரிமெண்ட்ஸ் இவ்வளோ அவங்க வந்து நம்பர்ஸ் கூட போடுவாங்க. 10,000 ட்ராலர் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது கூட அவங்க வைப்பாங்க. அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி ரிஸ்க் அது வந்து முந்தைய காலத்தில் அதிகமாக இருந்தது. விடுதலை புலிகள் ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில் இங்கிருந்து வந்து சப்ளைஸ் போகும், இல்லை ஃபியூவல் போகும், டீசல் பெட்ரோல் போகும் அப்படிங்கிற ஐயப்பாடு இலங்கைக்கு அதிகமாக இருந்தது. ப்ளஸ் அந்த காரணத்தினால வந்து அவங்களுக்கு ரிஸ்க் அதிகம் அப்படின்னு. இப்போ அந்த ரிஸ்க் குறையும். 100க்கு 100 இல்லைன்னு சொல்லலைன்னா கூட நிச்சயமாக பெருமளவில் குறைந்திருக்கிறது. ஸோ இந்த 2 இஷ்யூஸ் தான் ஸ்ரீலங்காவுக்கு. ஒன்று வந்து வயலேஷன் ஆஃப் த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், அதனால வந்து அவர்களுடைய செக்யூரிட்டி ரிஸ்க், அவர்களுக்கு மீன் வளம் போகிறது. இந்த 2த்தையும் இந்தியாவால் எவ்வாறு அட்ரஸ் செய்ய முடியும், அதற்கு என்ன நிரந்தர நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த ப்ரையாரிட்டி ஏன் மிஸ் பண்ணுறாங்க? இல்லையா அந்த இன்டென்ஷன் வந்து நான் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, பிஜேபி சொல்ல காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ இங்கே திமுக அதிமுக எல்லாருக்குமே அந்த இன்டென்ஷன் இருக்கா உண்மையிலேயே இது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் பர்மனன்ட்? இல்லை, அவங்க திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் வந்து நிச்சயமாக ஒரு தீர்வு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் போகணும்னு பல முறை சொல்லியிருக்கிறாங்க. இது எதனால வந்து அவ்வளோ இதில் என்ன ஒரு பெரிய சிக்கல்னா, இந்திய அரசால் இலங்கையை ஒரு லெவலுக்கு தாண்டி அழுத்தம் கொடுக்கறதுக்கான நிலையில் இந்தியா இல்லை. ஏன்னா பாகிஸ்தான்கிட்டையோ சைனாவிட்டையோ, பர்டிகுலராக சைனாவினுடைய ஆதிக்கம் இலங்கையில் அதிகமாகிவிடும் அப்படிங்கிற அந்த கவலையினுடைய அடிப்படையில் ஒரு அளவுக்கு தான் இந்தியாவால் அழுத்தம் கொடுக்க முடியுது. ஸோ பட் இந்த அரசு, அதாவது மஹிந்த ராஜபக்சே ஆட்சி இழந்த பிறகு மைத்ரிபால சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சி நடத்தும் பொழுது நிச்சயமாக ஒரு சுமூகமான தீர்வு காணுவதற்கான வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கிறாரு. we can discuss some arrangement அப்படிங்கிறத அவர் என்ன அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறத அவர் சொல்லலையே தவிர, அதாவது எங்க பகுதியில் நீங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அதை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அதை எப்படி தீர்த்து வைக்கிறதுங்கிறது பேசுறதுக்கு ரெடிங்கிறார். ஆனால் அந்த ஹையஸ்ட் லெவல் இது வந்து மீனவர்களிடையே நடக்கிற பேச்சுவார்த்தையில தீர போறது இல்லை. பல முறை நடத்திட்டாங்க. அடுத்த கட்டமாக என்ன செய்யணும்? நீங்க அரசாங்க தரப்புலையும் அதுவும் ஹையஸ்ட் லெவல்ல பிரதமரும் ரணில் விக்ரமசிங்கேயோ மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அதிபர் அந்த லெவல்ல வந்து பேசினாதான் அது நடக்கும். நிச்சயமா சார். இது தொடர்புடைய இன்னொரு செய்தி சார், இலங்கைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள் போகிறதா இருந்துச்சு. வைகோ அவர்கள், திருமாவளவன் அவர்கள், வேல்முருகன் அவர்கள்லாம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் இந்த பயணத்தை ரத்து செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் 2 முக்கியமான காரணங்கள், அதாவது அந்த 150 வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க லைக்கானரிடம், அதை தாண்டி எனக்கு வேறு சில காரணங்களும் இருந்தது. குறிப்பாக அந்த மக்களை போய் சந்திக்க வேண்டும், அங்கே வந்து ஒரு வீரம் விளைந்த மண், அந்த மண்ணை போய் சந்திக்க வேண்டும் நினைத்தேன். அதே நேரத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா சிறிசேனா அவர்களை சந்தித்து இந்த மீனவர் பிரச்சனை குறித்தும் நான் பேசலாம்னு நினைச்சிருந்தேன். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்னங்கிறது ரத்து பண்ணாரு அப்படிங்கிறத
அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அடுத்த முறை நான் இதை ரத்து செய்யாம பாத்துக்கங்க. இந்த மாதிரி ஏங்க ரத்து செய்யுங்க, அதை சொல்லுங்க. விவசாயிகளுடைய போராட்டம் 13வது நாளாக டெல்லியில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. திரு ஐயக்கன் அவர்கள் தலைமையில் பல்வேறு விதமான போராட்டங்கள், அரை நிர்வாண போராட்டங்கள் பார்த்தோம். நேற்று 2 விவசாயிகள், ரமேஷ் அக்கிரன்கிற 2 திருச்சி மாவட்ட விவசாயிகள் வந்து தற்கொலை செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறினதை பார்த்தோம். ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட அவங்க இறங்க மாட்டேன்னு சொல்லி தீயணைப்பு வீரர்கள், போலீஸ் காவலர்கள், நடிகர்கள் விஷால் கூட போயிருந்தாங்க. அவங்களும் அவங்களோட கோரிக்கையெல்லாம் ஏற்று அப்புறம் கீழே இறங்கி வந்திருக்காங்க. இந்த விவசாயிகள் போராட்டம் நாங்கள் தொடர்ச்சியா, ஏன்னா இப்போ நடுவில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திச்சாங்க, ஒரு வாபஸ் பெறதா இருந்தது. மறுபடியும் வந்து வறட்சி நிவாரணம், குறிப்பாக வங்கி அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் எல்லாத்தையும் சந்திச்சாங்க. இதுல என்ன பிரச்சனைனாக்கா, இதற்கு அவர்கள் கேட்கிற கோரிக்கைகளை ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகளாக இல்லை. அதாவது பெரும்பாலான கோரிக்கைகள் ரிவர் வாட்டர் லிங்கிங், இன்டர்லிங்கிங் பண்ணணும் அப்படிங்கிறதோ, இல்ல காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் அரசு வந்து போராட வேண்டிய விஷயத்துக்கு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அது ஒரு வருந்தத்தக்க ஒரு நிலை. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னாக்கா, அவர்கள் கேட்கும் கோரிக்கைகள், பெரும்பாலான கோரிக்கைகள் 100க்கு 200% நியாயமான கோரிக்கைகள், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு நாள்ல தீர்க்கக்கூடிய கோரிக்கைகள் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு ஃபேஸ் சேவிங்கா இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஏதேனும் ஒரு டோக்கன் கன்செஷனாவது செய்ய வேண்டும். அது மத்திய மாநில அரசுகள் இருவரும் பேசி ஒரு முடிவெடுத்து, ஏதேனும் அந்த 5 கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியலன்னா கூட மற்ற கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு கோரிக்கையாவது ஏதேனும் ஒரு டோக்கன் கன்செஷன் கொடுத்தாதான் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் அவர்கள் கேட்கும் கோரிக்கைகள், பெரும்பாலான கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கை. நிச்சயமா சார், நீங்க சொல்லல, இப்போ வறட்சி நிவாரணம் கூட இப்போ தமிழக அரசு சார்பாகவும் வறட்சி நிவாரணம் கேட்டிருக்காங்க. அந்த நிவாரணம் வரல, அது லேட் ஆகுது அப்படிங்கிற பார்வையும் இருக்கிறது. அவங்க ஒவ்வொரு ஏக்கருக்கும் இவ்வளவு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா வந்து இப்போ அரசாங்க தரப்புல வந்து கம்மியா இருக்கு. 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்து போயிருக்காங்க. அவர்களுக்கான ஒரு நிவாரணம் அப்படிங்கிற விஷயமும் இன்னைக்கு இல்லாம இருக்கு. ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு கோரிக்கைகள் நாங்கள் கண்டிப்பா நிறைவேற்றோம் அப்படிங்கிற உறுதி இருந்தா கூட இவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட தான் வேணும். ஏன்னா எவ்வளவு நாளைக்கு அது தொடர முடியும்? ஏன்னா அடிப்படையாக வந்து இது அவங்க கேட்கிற கோரிக்கைகளை நம்ம நதிகளை வந்து எப்படி எவ்வளவு நாள் சேர்க்க முடியும்? சரி, அரசு என்ன சொல்ல முடியும்? இதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அவர்களை சந்திச்சு பிளஸ் ஹையஸ்ட் லெவல்ல அருண்ஜேட்லி அவர்களோ இல்ல ராதாமோகன் சிங் அவர்களோ பல அமைச்சர்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ திரு பொன் ராதாகிருஷ்ணன் நேரடியாக சென்று அவர்களை சந்திச்சு பேசியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அதாவது, ஆனால் ஏதேனும் ஒரு கன்செஷன் கொடுத்து இதை முதல்ல எங்களால் செய்கிறோம், அவகாசம் கொடுங்க, மற்றதை செய்கிறோம் அப்படின்னு அடிப்படையில் சொல்லி அவங்கள இந்த ப்ரொட்டஸ்ட்டை விலக வைக்க. இப்போ நேற்று சந்தித்த நடிகர் விஷால் அவர் ஒரு அறிக்கை சொல்லியிருக்காரு. என்னன்னா, நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம், நாங்கள் வந்து ஒரு நிதி திரட்டி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற இந்த கடனில் இருந்து கொஞ்சம் அவங்களை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான முயற்சிகள் நீங்கள் வரவேற்கத்தக்கதை பார்க்குறீங்களா? இல்லை, இதெல்லாம் இண்டிவிஜுவல் அட்டெம்ப்ட்ஸுங்க. இது வந்து வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இது வந்து நிரந்தர தீர்வு கொண்டு வர போறது இல்லை. நிரந்தர தீர்வு கொண்டு வர வேண்டும் என்றால் அது அரசன் கையில் இருக்கிறது, தனிநபர்களின் கையில் இல்லை. எவ்வளோ வெல் இன்டென்ஷன்டா நம்ம எவ்வளோ பேர் போனாலும் ஒரு தற்காலிகமா இன்றைய பொழுதுக்கு ஒரு உதவி செய்யறதுக்காக நம்மளால செய்ய முடியுமே தவிர அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் விவாதித்து எடுக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இதை ஒட்டி ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வடகாடு மக்களும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருந்தார்கள். அவர்களும் ஒரு தற்காலிகமான வாபஸ் வாங்குகிறோம் இந்த போராட்டத்திற்கு அப்படிங்கிற ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் தற்காலிக வாபஸ் நடந்துகிட்டு இருக்கு. இது கடைசியாக வடகாடு மக்கள் மட்டும்தான் களத்தில் இருந்தார்கள். இது நீங்க எப்படி சொல்லுவாங்க? இல்ல, அதாவது அடிப்படையா அரசு செய்ய வேண்டியது என்னங்கிறது தெரியும். சென்ற வாரம் கூட ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, மீத்தேன் திட்டம் மீண்டும் தமிழ்நாட்டில் நடப்போகுது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூழல்ல குழு அமைத்து அரசு அனைத்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வச்சு ஒவ்வொரு இடத்துக்கு, நான் முதல்ல ஏற்கனவே சொன்னது இதுதான், ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற அந்த ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்கிற அந்த இடங்களுக்கு கொண்டு போயிட்டு என்ன நடந்திருக்குன்னு ஒரு ஆய்வு செய்து இவர்களே விவசாயிகளே கூட்டிட்டு போய் ஒரு குழு, என்ன பெரிய செலவாக போகுது? ஒரு மாத காலம் வேலை தாமதமானா அதை விட 10 மடங்கு வந்து உங்களுக்கு நஷ்டம் ஆக போகுது. ஒரு குழுவா அமைத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கூட்டு போய் இங்க நடந்திருக்கு, அங்க இருக்கிற விவசாயிகளிடம் பேசட்டும். அவங்களுக்கு உங்களுக்கு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அனுப்பிச்சு தமிழ்நாட்டுக்கே அதான் நல்லது. ஏன்னா நமக்கு என்ன நடக்குது, நமக்கே வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி என்ன அளவுக்கு டேமேஜ் இருக்கு, என்ன அளவுக்கு கிரவுண்ட் வாட்டர் டேமேஜ் ஆயிருக்கு, எல்லாமே வந்து பார்க்க வேண்டியது அரசனுடைய கடமை, செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை. நிச்சயமாக அரசாங்கம் நிச்சயமாக செய்யுங்கிற நம்பிக்கையில் இந்த ஹைட்ரோ கார்பனுக்கான இந்த போராட்டம் வாபஸ் பெறுவது இது தற்காலிகமான வாபஸாக தான் பார்க்கிறோம். இன்று பல விஷயங்கள் குறித்து அலசினோம். இன்று நம்முடன் பல விஷயங்களை பகிர்ந்து கொண்ட அரசியல் அமைச்சர் சுமந்திரன் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆட்சியாளர் நிகழ்ச்சியுடன். தொடர்ந்து நீங்கள் தனித்தலை